Hello friends, இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து regression analysis. இந்த regression analysis அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா regression analysisங்கிறது relation between a dependent variable and independent variable. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் அனலைஸ் பண்றது தான் regression analysis. அதாவது dependent variable and independent variable இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதான் நம்ம tries to analyze பண்றோம். இது எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் ஸ்லைட் சேஞ்சஸ், எங்காவது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிமாண்ட் அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை பொறுத்து தான் டிமாண்ட் க்ரியேட் ஆகுது, டிமாண்ட் ஏற்படுது. அப்போ டிமாண்டுங்கிற வேரியபிள் ப்ரைஸுங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ டிமாண்ட் இஸ் டிபெண்ட் வேரியபிள், இந்த இடத்துல ப்ரைஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ப்ரைஸோட சேஞ்சஸ்க்கு டிமாண்ட் எந்த ஹெல்ப்பும் பண்ணல, பட் இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு ப்ரைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வேரியபிளாக இருக்கு. ஸோ டிமாண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் இண்டிபெண்ட் வேரியபிள் ப்ரைஸ். ஸோ டிமாண்ட் இஸ் டிபெண்ட் அண்ட் ப்ரைஸ் இஸ் இண்டிபெண்ட். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப், நம்ம எவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆகுது, ப்ரைஸ் நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ண எவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆகுதுங்கிற அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது தான் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஓகே, இந்த ரிக்ரெஷன் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்னா என்ன? நத்திங். இங்கே ஒன்லி ரெண்டு வேரியபிள், ஜஸ்ட் டூ வேரியபிள்ஸ் இருக்குது. ஒரு டிபெண்ட் வேரியபிள் ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் மட்டும் இருக்குது அப்படின்னா அது சிம்பிள் லீனியர் இக்குவேஷன். ஒன்லி டூ வேரியபிள்ஸ் அட் அ டைம் அப்படின்னு இருந்தால் அதில் ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் சிம்பிள் லீனியர் இக்குவேஷன். கண்ணை மூடிட்டு ரெண்டே வேரியபிள் தான் சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சிம்பிள் லீனியர் இக்குவேஷன் கான்செப்டை நம்ம எடுத்து பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to a plus bx, அதுதான் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன். இதில் வந்துட்டு y on x, அதாவது டிபெண்ட் வேரியபிள் ஆன் இண்டிபெண்ட் வேரியபிள், அதுதான் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன். அப்போது இந்த இடத்துல yங்கிற டிபெண்ட் வேரியபிள் எக்ஸுங்கிற இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து சொல்கிற ஈக்குவேஷன் தான் y is equal to a plus bx. ஓகே, ஒன்லி டூ வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது சிம்பிள் லீனியர் இக்குவேஷன், அது எஸ்எல்ஆர்னு சொல்கிறோம். ஸோ y is equal to a plus bx அப்படிங்கிறது தான் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன். ஓகே, ரிக்ரெஷன் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த y is நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, y is டிபெண்ட் வேரியபிள். ஜென்ரலாக y வந்து டிபெண்ட் வேரியபிள்னும் எக்ஸை இண்டிபெண்ட் வேரியபிள்னும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, y is equal to வேல்யூ ஆஃப் டிபெண்ட் வேரியபிள். ஓகே, இப்போ a, இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய a என்ன? ஏங்கிறது இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம்னா த வேல்யூ ஆஃப் டிபெண்ட் வேரியபிள் வென் இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் 0. சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு பென் இருக்கு, அந்த பென்னோட ப்ரைஸ் வந்து 10. அப்போ 10 அந்த ப்ரைஸ் வந்து 10 இருக்கும்போது அதோட சேல்ஸ், அதாவது டிமாண்ட் ஆர் சேல்ஸ், அந்த பென் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 சேல்ஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம பென்னோட ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இண்டிபெண்ட் வேரியபிள். சேல்ஸ் ஆர் டிமாண்ட், ஓகே, டிமாண்ட் ஆர் சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சஸும் பண்ணாத போது 15 இருக்குல்ல, அதுதான் வந்து இன்டர்செப்ட். சப்போஸ் நான் இந்த பென்னோட ப்ரைஸை 10 இருக்கும்போது 15 சேல்ஸ்னால் இந்த பென்னோட ப்ரைஸை நான் 9 குறைக்கும்போது சேல்ஸ் 20 ஆகுது, 8 குறைக்கும்போது சேல்ஸ் 25 ஆகுது, 7 இருக்கும்போது சேல்ஸ் 30 ஆகுது. ஸோ ஒவ்வொரு 1 ரூபி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண 5 நம்பர் ஆஃப் பென்ஸ் ஆர் இன்க்ரீஸிங், 5 நம்பர் ஆஃப் பென்ஸ்க்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ், அதாவது ஃபார் 1 ரூபி ஹவு மச் இஸ் த இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா, ஃபார் 1 ரூபி சேஞ்ச் இன் இண்டிபெண்ட் வேரியபிள், ஃபார் 1 யூனிட் சேஞ்ச் இன் இண்டிபெண்ட் வேரியபிள், வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிபெண்ட் வேரியபிள்? அதுக்கு பேர் ஸ்லோப். அது ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். பென்னுக்குள்ள எந்த பென்னோட ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணாத போது
ஜீரோவாக இருக்குது, சேஞ்சஸ் அந்த இடத்துல ஜீரோவாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு சேல்ஸ் 15, டிமாண்ட் 15ங்கிறது இன்டர்செப்ட். ஓகே, நம்ம ஒவ்வொரு ரூபா குறைக்கும் போதும் சேல்ஸ் ஆர் டிமாண்ட் வந்து 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் 1 யூனிட் சேஞ்சுக்கு how much is the rate of change in the demand for 1 unit change in independent variable leads to how much change in the dependent variableங்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு பேர் ஸ்லோப். ரிக்ரெஷன் கான்செப்ட் rate of change in dependent variable with 1 unit change in independent variable. 1 rupees சேஞ்சுக்கு 5 இன்க்ரீஸ் ஆகுது டிமாண்ட் அப்படிங்கிறது தான் the rate of change 5 பீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது independent variable with 1 rupee change in independent variable. இதுதான் பேசிக் கான்செப்ட் ஸ்லோப்புக்கு. எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இதுதான் வந்து இந்த இக்குவேஷனோட எக்ஸ்பிளனேஷன். y is equal to a plus b. இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஏங்கிற இன்டர்செப்ட் என்ன, பிங்கிற ஸ்லோப் என்ன அப்படிங்கிறது. ஓகே, இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த 2 ஈக்குவேஷனை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ஈக்குவேஷனை வந்து கான்செப்ட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அந்த கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஏ அண்ட் பி வேல்யூ, அதாவது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற இன்டர்செப்ட் வேல்யூவையும் ஸ்லோப் வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ அண்ட் பி, mean of y, அதாவது total y value is equal to n into a plus b into e of x. இந்த இடத்துல yங்கிறது dependent variable. So total of dependent variable is equal to nங்கிறது number of pair of observation. For example, நான் இந்த சொன்ன எக்ஸாம்பிளில் 10 rupeesக்கு 15, 9 rupeesக்கு 20. ஸோ எத்தனை நம்ம சேஞ்சஸ் இந்த இடத்துல வச்சுருக்கோம், அப்சர்வேஷன்ஸ் வச்சுருக்கோம், 1 2 3 4. ஸோ அந்த 4 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 அந்த என்னங்கிறது அந்த அப்சர்வேஷன், ஹவு மெனி அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, 10 15ங்கிறது ஒரு பேர், அடுத்தது 9 20ங்கிறது ஒரு பேர். ஸோ நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் n. அடுத்தது இ ஆஃப் எக்ஸ்ஒய்ங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிளையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட டோட்டல் ப்ளஸ் ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இன்டர்செப்ட், இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிளோட டோட்டல் plus e of x ஸ்கொயர்ங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிளை ஸ்கொயர் பண்ணி அதோட டோட்டல். ஸோ இந்த இக்குவேஷனில் ஜஸ்ட் நம்ம இந்த டேட்டாஸ்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ அண்ட் பி வேல்யூ கிடச்சிரும். ஸோ அந்த ஏ அண்ட் பி வேல்யூங்கிறது இன்டர்செப்டும் ஸ்லோப்பும் கிடச்சிரும். நம்ம அதை வச்சு நம்ம இதோட ரிலேஷன்ஷிப்பை டெரைவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கான்செப்ட் நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். இந்த கான்செப்ட் வந்து இப்போ நம்ம பார்த்த சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன் கான்செப்ட் வந்து இந்த சம்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தர 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருந்தாலே சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன். அதை வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தர 2 வேரியபிள்ஸ் தட் நீட் டு பி ஸ்டடி எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். 2 வேரியபிளோட நம்ம வந்து ஒரு ஸ்டடி எடுக்க போகிறோம். அதில் ஒரு வேரியபிள் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா காட்டன் அண்ட் இன்னொரு வேரியபிள் இம்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் குட்ஸ் into India. Okay, the following data வந்து 7 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 செட் கொடுத்துருக்காங்க. 7ங்கிறது n is provided. What kind of regression model should be used here? இங்கே என்ன regression model யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சிம்பிள் நல்லா தெரியும். 2 வேரியபிள்ஸ் இருந்தால் ஜஸ்ட் நம்ம சிம்பிள் linear equation மாடல் யூஸ் பண்ணணும். வாட் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் regression? இந்த regressionோட ரிசல்ட் என்ன? வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் regression. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அதுதான் regression. ஓகே, இங்கே வந்து இது வந்து சம்மில் கொடுத்துருக்கிறது வந்து க்ரோஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 7 செட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 42 44 58 55. அதுக்கு ஈக்குவலான இம்போர்ட் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே இயரில் இருந்த இம்போர்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இயரில் இருந்த இம்போர்ட் வேல்யூ 14 56 49 53ன்னு 7 இயர்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அதே சிமிலர் இயர்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வேல்யூ இருக்குது. இப்போது இந்த எடுத்துகிட்ட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 வேரியபிள்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து எஸ்எல்ஆர் சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது இதோட ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் என்ன? y is equal to a plus bx. அதான் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன். அதை எடுத்து ஃபஸ்ட் எழுதிக்கணும். இந்த எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸுங்கிற எக்ஸ்போர்ட் இன்னும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம், ஒய்ங்கிறத இம்போர்ட்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, y is equal to import, x is equal to export. ஓகே, அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இங்கே கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம்.
இங்கே கான்செப்ட் வந்து என்னென்னா லீஸ்ட் ஸ்கொயர் கான்செப்ட். ஓகே, நம்மளோட சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த 2 ஈக்குவேஷனை வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா A and B கண்டுபிடிக்கிறதுக்கு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் மாடல் எடுத்துக்கிறோம், அந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதோட 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்து எழுதிடுறோம். E of y is equal to a into n plus b into e of x. E of xy is equal to a into e of x plus b into e of x square எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ அதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் போட போகிறோம். இந்த டேபிள் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த எல்லா டேட்டாஸை வச்சு தான் நம்ம வந்து டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 7 இயர்ஸ்க்கான காலம். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா எக்ஸு, இம்போர்ட்னா ஒய். அடுத்தது நம்மளுக்கு தேவை இந்த ஈக்குவேஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா XY தேவை, எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் தேவை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், XY கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 42 into 56. ஓகே, ஒன்று மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா இந்த தேர்ட் காலம் வந்துடும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிற இந்த காலம் அதாவது எக்ஸ்போர்ட் காலத்தோட ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூஸ் கிடச்சிடும். இது எல்லாத்தோட டோட்டல் எடுத்தால் மீன், அதாவது E of x, E of y, E of xy and E of x ஸ்கொயர் ஒன்றுத்தோடையும் டோட்டல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அதுதான் நம்ம வந்து டோட்டலுக்கு வந்து E of மீன் ஆஃப் எக்ஸ், மீன் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம E of x, E of x y அந்த நேம் கொடுத்துறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்க்கும் தேவையான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, E of x 446, E of y 417. இதை ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் E of y இருக்க இடத்துல 417, E of x இருக்க இடத்துல 446, அதே மாதிரி E of xy இருக்க இடத்துல 27663 and E of x ஸ்கொயர் இருக்க இடத்துல 3124. ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த வேல்யூஸை. ஓகே, நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு A and B தெரியாது, அந்த A and B கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப் வேல்யூஸ்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 7a + 446b is equal to 417. அடுத்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். E of xy ஓட total value and a into 446 E of x, b into E of x square value. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா A and B வேல்யூ நம்ம எவ்வளோன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A and B வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து சால்வ் பண்ணணும். 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்தா காமனாக எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்குது. ஸோ அது நம்ம டைரெக்டாக எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை வந்துட்டு ஏயும் இருக்குது பியும் இருக்குது, இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஏயை மட்டும் வச்சு அந்த ஈக்குவேஷனை மாற்றலாம், அதாவது ஏ வேல்யூ மட்டும் நம்ம டிரைவ் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் இல்லாட்டி செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே பியாக மாறிடும். ஓகேவா, இந்த இடத்துல நான் வந்து இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா இங்கே இருக்க ஏ வந்து பியாக மாறிடும். ஸோ இங்கேயும் பி வரும், இங்கேயும் பி வரும். அப்போ நம்ம பி எல்லாம் கன்சோலேட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் கன்சோலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுகிறோம் ஏ வர மாதிரி. ஓகேவா, 7a + 446b = 417 அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ மட்டும் இந்த பக்கம் இருக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் அனுப்பிடலாம். ஓகே, அடுத்தது ஏ வேல்யூவில் 7 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அது கீழே போய்டும் டிவிஷனுக்கு. ஓகே, 417 - 446b / 7 இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் நம்ம வந்து ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதில் 446a + 31214b = 27663. இதில் பியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ ஏங்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 446 இன்ட்டு இந்த அப்படியே இந்த வேல்யூ இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல இந்த வேல்யூ வந்துடுது ப்ளஸ் இது which is equal to இந்த. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 417 தனித்தனியாக ரெண்டுக்கும் காமனாக 7 வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ தனித்தனியாக டிவிஷன் பண்ணும்போது 59.57 - 63.71bன்னு மாறுது ப்ளஸ் 31214b = 27663.
இப்போது என்ன பண்ணுறோம், இந்த 446 உள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், பி வேல்யூஸ்லாம் ஒன் சைடு வச்சுட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் ஒன் சைடு அனுப்பிடுறோம். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூஸை சால்வ் பண்ணுறோம், பி வேல்யூஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ பிக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைக்குது, கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு பி மட்டும் தேவை. ஸோ பியோட இந்த வேல்யூஸ் இந்த பக்கம் மல்டிப்ளைங்க இருக்கிறது, இந்த பக்கம் டிவிஷனுக்கு வந்தால் பி இஸ் ஈக்குவல் டு பி எல்லாம் கன்சாலிடேட் பண்ணால் இந்த வேல்யூ, கான்ஸ்டன்ட் கன்சாலிடேட் பண்ணால் இந்த வேல்யூ. ஸோ பி எல்லாம் வந்துட்டு ஒன் சைடு வச்சுட்டு நம்ம கன்சாலிடேட் பண்ணியாச்சு. ஸோ பி மட்டும் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த அமௌண்ட்டை இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு போகும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு 0.39 கிடச்சிரும். ஓகே, இப்போ பி வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ பி வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக ஏ வேல்யூ டெரைவ் பண்ணிடலாம். ஏக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும், அதாவது 1, 2 எந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். நம்ம வந்து ஏற்கனவே ஏக்கு ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக கொண்டு ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ ஈக்குவேஷனில் பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 417 - 446b இன்ட்டு 0.39 டிவைட் பை 7 அதை சால்வ் பண்ணால் நம்மளோட ஏ வேல்யூ 34.72. இப்போ நம்மளுக்கு பியும் கிடச்சிருச்சு, ஏயும் கிடச்சிருச்சு. ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்டர்செப்ட், பிங்கிறது ஸ்லோப். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஸ்லோப்பும் கிடச்சிருச்சு, இன்டர்செப்டும் கிடச்சிருச்சு. ஏங்கிற இன்டர்செப்ட், பிங்கிற ஸ்லோப் ரெண்டையும் டெரைவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெரைவ் பண்ண இந்த வேல்யூவை நம்மளுடைய ரிக்ரெஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to a plus bxங்கிற ரிக்ரெஷன் ஈக்குவேஷனில் 34.72 + 0.39 xன்னு மாறிடும். இப்போது இந்த எடுத்துகிட்ட ஒய்ங்கிறத ஏ அப்படிங்கிற இன்டர்செப்டோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா, ஒய்ங்கிறது வேல்யூ ஆஃப் ஏ, அதாவது இன்டர்செப்ட்டுங்கிறது ஹவு மச். நம்ம வந்து அதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒரு பென் இருக்குன்னா அந்த பென் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ். நம்ம ப்ரைஸில் எந்த சேஞ்சுமே பண்ணாத போது நம்மளுக்கு ஒரு 15 பென் சேல்ஸ் ஆனிச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இன்டர்செப்ட் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி இந்த சம்மில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸ் வேல்யூஸில் எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டுமே நம்ம பண்ணல, பட் நம்மளுக்கு எவ்வளோ இம்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் 34.72. நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணாத போது எனக்கு எவ்வளோ இம்போர்ட் நான் பண்ணுறேன். ஸோ எக்ஸுங்கிற இண்டிபெண்ட் வேரியபிளில் எந்த சேஞ்சஸுமே இல்லாத போது ஒய்ங்கிற டிபெண்ட் வேரியபிள் எவ்வளோ. ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 34.72ங்கிற இந்த இன்டர்செப்ட் தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ when x is equal to 0, the value of y is 34.72 crores. When x is equal to 0, the value of y is 34.72 crores. இது என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த இன்டர்செப்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, then even when no export, nil export, there will be 34.72 crores of import. சேம் அந்த பென் கான்செப்ட் தான் இந்த எடுத்துட்டேன். எக்ஸுங்கிற எக்ஸ்போர்ட் எதுவுமே நம்ம செய்யாத போது ஒய்ங்கிற இம்போர்ட் 34.72 crores. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது அதோட ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதே பென் கான்செப்டில் ஒவ்வொரு சேஞ்சஸ், ஒவ்வொரு ப்ரைஸ் சேஞ்சஸ்க்கும் எவ்வளோ டிமாண்ட் மாறுது, அதாவது டிமாண்ட் ஆர் சேல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 10ங்கிறது நோ சேஞ்சஸ் ஆன் ப்ரைஸ். அப்போது நம்ம பார்த்தோம் 15 இருக்குது, 9ஆக மாறும்போது 20 இருக்குது, 8ஆக மாறும்போது 25 இருக்குது, 7ஆக மாறும்போது 30 இருக்குது. ஸோ எவ்ரி இதுக்கு 5 rupees சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, எவ்ரி 1 யூனிட் சேஞ்சஸ்க்கு 5 பென் வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ 5 யூனிட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. எவ்ரி 1 யூனிட் ஆஃப் சேஞ்சஸ் தேர் வில் பி எவ்ரி இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 5. அது எப்போ நடக்குது, அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் சேல்ஸ் வந்து 5. அது எப்போ நடக்குதுன்னா தேர் வில் பி 1 யூனிட் சேஞ்ச் இன் எக்ஸ். எக்ஸுங்கிற இண்டிபெண்ட் வேரியபிள் 1 யூனிட் சேஞ்ச் ஆனால் ஒய்ங்கிற டிபெண்ட் வேரியபிள் 5 யூனிட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்லோப். ஓகே, இதுதான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம், இல்லை ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஸோ பிங்கிறது 0.39 crore, இந்த இடத்துல எல்லாமே க்ரோர்னு சொல்லியிருக்கோம். 0.39 crore. த அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் இம்போர்ட் எவ்வளோனா
0.39 crore per unit change in value of export. Exportல 1 unit change ஆகுதுன்னா 0.39 import change ஆகுது. ஓகேவா? Xல 1 unit change ஆகுதுன்னா இந்த கான்செப்ட்ல Xல 1 unit change ஆகுதுன்னா 5 unit change in Y ன்னு சொல்றோம்ல. அதே சேம் கான்செப்ட் 1 unit change in X, 1 unit change in X is equal to 0.39 change in Y. So 0.39 the amount of change in import per 1 unit change in, per unit na 1 unit, per unit change in value of exports. இதுதான் நம்மளுடைய மெயின் திங். அதாவது இதில் ஏங்கிற இன்டர்செப்ட் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏங்கிற இன்டர்செப்ட் வந்து டிபெண்ட் வேரியபிளோட வேல்யூ. இண்டிபெண்ட் வேரியபிள் 0 இருக்கும்போது டிபெண்ட் வேரியபிள் எவ்வளோங்கிறது தான் இன்டர்செப்ட். இதுதான் முக்கியமான நோட் இந்த சம்மில். ஓகே, இதோட சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன் முடியுது. ஃபர்தராக மல்டிபிள் லீனியர் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.